நான் ஒரு காணொளி பார்த்தேன். அதுல மக்கள் போய் அந்த பவர் ஸ்டேஷன்ல ஒரு ஊழியர்கிட்ட கடுமையா சண்டை போடுறாங்க. எப்படி நாங்க குழந்தைங்களை வச்சிட்டு இருக்குதுன்னு. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, எடுத்த உடனே அவர் சாதாரண ஆளு. கடைநிலை ஊழியர் நினைக்கிறேன். அதனால என்ன சொல்றேன்னா, போய் முதலமைச்சரை போய் கேளுங்க. முதலமைச்சரை போய் கேளுங்கன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த காணொளியில அவர் ஒரு சாதாரண ஊழியர். அவர் என்ன சொல்லணும்? அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சப்டிவிஷனல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எவ்வளவு பேர் அதிகாரிகள் இருப்பாங்க. அவர் நேரா கோட்டையில போய் முதலமைச்சரை பாருங்க, அவர்தான் செய்யணும்னா, அப்ப சம்திங் பிஷியா இருக்குல்ல. இது ஏதோ வந்து உள்நோக்கத்தோடு அவதூறு பண்ணோன்றதுக்காகவே மின்சாரத்துறையில இருக்கிற ஊழியர்களை இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றதுதான் என்னுடைய சந்தேகம். அது இயற்கையாக நடந்த ஓகே. பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வர்றதால திமுக ஆதரவாளர்கள் மின்சாரத்துறையில ஏராளமா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி பண்றாங்களான்றதையும் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் கண்டிப்பா இத வந்து கவனிக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.